ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் கப்ஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டே 8ஓட வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டே 8ஓட வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. டுடே நான் வெயிட் லாஸ் டிப்ஸ்க்கு எடுத்திருக்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொய்யாப்பழம் நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, இந்த கொய்யாப்பழத்தில் ரொம்ப லோ கேலரிஸ் மட்டும்தான் இருக்குது. எந்த அளவுக்கு லோ கேலரிஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30லேருந்து 40 கேலரிஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த கொய்யாப்பழத்தை இத்தனை நாள் உங்களோட வெயிட் லாஸ் டயட்டில் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், எந்த டைமில் சாப்பிட்லாங்கிற டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1லேருந்து 3 கொய்யாப்பழம் வரையும் சாப்பிட்லாம். அண்ட் எந்த டைமில் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா காலையில் 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்லாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஈவினிங் 4 o'clock போல் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா லஞ்சுக்கு ஒரு போர்ஷன் ஃப்ரூட் எடுப்போம். எப்போதுமே நல்லது, அப்படி எடுத்தோன்னா ரொம்ப நல்லது. இந்த கூட்டு, பொரியல், சாதம் அண்டு குழம்பு எடுக்கும்போது இதெல்லாத்தையும் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரூட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 90 kg இருக்கும்போது அப்பையிலேருந்து நான் ஃபாலோ பண்ணது தான். இப்போ தான் அந்த அளவுக்கு பெருசாக நான் ட்ரை பண்ணுறது இல்லை. இப்போயுமே எனக்கு வந்து இந்த ரைஸ் குவான்டிட்டிலாம் ரொம்ப கம்மியாக எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஃப்ரூட் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ரைஸ் வந்து நிறைய எடுக்கும்போது தான் வயிறு வந்து நல்லா ஃபில்லிங் ஆகும். அப்போது அந்த இடத்துல இந்த ஃப்ரூட்டையும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரைஸ் கம்மியாக எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து வயிறு வந்து நல்லா ஃபில்லான மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து ஃப்ரூட் மட்டும் எப்போதுமே. நான் சில டைம்லலாம் வந்து ஒவ்வொரு குவான்டிட்டி தான் எடுப்பேன் ஃபுட்டு. எப்படின்னா தோசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, இட்லினா 1 இல்லைன்னா 2, சப்பாத்தினா 1, அது மாதிரி எடுக்கும்போது இது மாதிரி கோவாலாம் கூடவே ஒரு போர்ஷனாக எடுத்துப்பேன். அப்போ எடுக்கும்போது இந்த கோவா பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் பசியே எடுக்காது, சரிங்களா? அதனால் தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், பசி எடுக்காது. ஓகே, குவான்டிட்டி அதிகமாக சாப்பிட்டா பசி எடுக்காது. பட் நான் குவான்டிட்டி அதிகமாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா கேலரிஸ் அதிகமாகிடுமேன்னு கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு லோ கேலரிஸ் தான் பார்ப்பேன். எப்படின்னா ஒரு 200 கேலரிஸ்க்குள்ளே இருக்கிற ஃபுட்டாக பார்ப்பேன். ஆனாலுமே நான் அப்படி தேடி பார்த்தாலுமே ஒரு 250 300 கேலரிஸ் போயிடும். அவ்வளோ கம்மியான குவான்டிட்டி எடுத்தாலுமே அந்த அளவுக்கு போயிடும். பட் இந்த கோவா சாப்பிடும்போது எனக்கு ஒரு 200க்குள்ளேயே வந்து கேலரிஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. அது எப்படின்னா, இப்போது ஒரு கோவாவுக்கு நான் எவ்வளோ கேலரிஸ் சொன்னேன்? 30லேருந்து 40 கேலரிஸ் சொன்னேன். இதே 3 கோவாவுக்கு 120 கேலரிஸ் தான். நம்ம அதை கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், 1 பவுல் ஆகிடும். அதை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அதிகமான குவான்டிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்டும் செட் ஆகிடும். அதனால் எப்போதுமே நீங்கள் வந்து அந்த கேலரிஸ் கவுண்டை பொறுத்தவரை இந்த கோவாவில் நீங்கள் வந்து பயப்படாதீங்க. 4 கோவா 5 கோவா சாப்பிட்டாலுமே ஒரு 200 கேலரிஸ்க்குள்ளே தான் வந்து கவர் ஆகும், சரிங்களா? அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. 5 கோவா சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு ஒரு 200 கேலரிஸில் வந்து கவர் ஆகிடுது. அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். நான் கேலரிஸ்க்காக மட்டும் இந்த கோவா எடுக்க சொல்கிறேன்னு கேட்டால் இல்லை. இந்த கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா ரிச் ஃபைபர் இருக்குது, சரிங்களா? ரிச் ஃபைபர் இருக்குது. ரிச் ஃபைபர் எதுக்கு ரொம்ப முக்கியம்? நம்மளோட கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட ஸ்டொமக்குக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒருத்தரால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஜர்னி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது. தயவுசெய்து அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா இமீடியட்டாக இந்த கோவாவை உங்களோட டயட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள், சரிங்களா? அண்டு ஃபைபருக்காக மட்டும்தான் சொல்கிறேன்னு கேட்டாலும் இல்லை, நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், டெய்லி இன்டேக்கில் தயவுசெய்து ஒரு கோவாவது ட்ரை பண்ணுங்கள். டயட் எனக்கு ஹெவியான டயட் வேணும் அப்படின்னா, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை டெய்லியோ மாற்றிக்கிங்க. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நாள் டின்னருக்கு, ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஒரு நாள் டின்னருக்கு அப்படி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி சூப்பராக இருக்கும், சரிங்களா? அண்ட் பொன்மணிங்கிற சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் க்ரோசரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸு,
இட்லி பொடி கேட்டிருக்கீங்க. இட்லி பொடிங்களா கருவேப்பிலை பொடிங்களா? கருவேப்பிலை பொடினா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் எடுத்துக்குங்க. வெயிட் லாஸ் க்ரோசரி ஐட்டம்ஸ் பெருசாக நான் ஒன்றும் யூஸ் பண்ணுறதில்ல, வீட்டில் இருக்கிறதான் யூஸ் பண்ணுறேன். அது வேணால் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு கண்டிப்பாக தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டர், கண்டிப்பாக உங்களுக்காக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.